செப்னா என்கிற ஒருவன் இருந்தான். செப்னா எசேக்கியா அரண்மனையில ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவன், அரண்மனை விசாரிப்புக்காரன், பேலஸ் ஸ்டூவர்ட். இந்த செப்னாவுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, உன்னை உன் நிலையை விட்டு துரத்தி விடுவேன், நீ பிடுங்கி போடப்படுவாய். இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் என் ஊழியக்காரனை நான் அழைத்து உன் வஸ்திரத்தை அவனுக்கு தரித்து இடைக்கட்டி அவன் கையிலே கொடுப்பேன். யூதாவின் வம்சத்துக்கும் தகப்பனாய் இருப்பான். சிம்பிளா சொன்னா, இதுவரை இந்த கீ எல்லாம் உன்கிட்ட இருந்துச்சு, இனி கீ எல்லாம் யார்கிட்ட இருக்கும் தெரியுமா? எலியாக்கீம் கிட்ட இருக்கும். ஏன் ஆண்டவருக்கு பிடிக்கல இந்த செப்னாவை? இந்த செப்னா என்ன பண்றானா, இவன் யாரு? அரண்மனை விசாரிப்புக்காரன். அப்ப மொத்த அரண்மனைக்கு யார்கிட்ட இருக்கு? செப்னாட்ட இருக்கு. சில செப்னானே இப்பதான் பாக்குறீங்க, செப்னாட்ட தான் இருக்கு. மொத்த அரண்மனைக்கு யார்கிட்ட இருக்கு? செப்னாட்ட இருக்கு. அது மட்டும் இல்ல, பொக்கிஷக்காரன். அப்ப கஜானா கீ யார்கிட்ட தான் இருக்கு? செப்னாட்ட தான் இருக்கு. இவன் இதை வச்சு என்ன பண்றான் அப்படின்னா, அடுத்த வசனத்தை வாசிங்க. உயர்ந்த ஸ்தலத்திலே தன் கல்லறை. அப்ப இவனுக்குள்ள என்ன ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு தெரியுமா? பெருமை. கல்லறையை கூட 4 பேர் பாக்குறது மாதிரி தான் பிளான் பண்றான். அப்ப இவங்க என்ன பண்றான் அப்படின்னு இந்த வசனத்தை வச்சு ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியும். ரொம்ப பெருமை, ரொம்ப பெருமை. அடுத்த ஒரு முக்கியமான காரியம், இவனுக்கு இருக்கிற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துறான். பொக்கிஷ கீ அவன்கிட்ட இருக்கு. எசேக்கியா ஆலயத்தை பழுது பார்த்துட்டு இருக்கான். எசேக்கியா அரண்மனை விசாரிப்புக்காரன். என்ன ஒரு பொசிஷன்! அவனுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்துட்டு இருக்கான். எசேக்கியா பார்வையில் இவன் பெஸ்ட் அப்படிங்கிறதுனால தான் அவனை தூக்கி வச்சான். ஆண்டவர் பார்வையில் இல்ல இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாரு, தாவீதின் வீட்டு திறவுகோலை உன் தோள்ல இருந்து எடுத்து அவன் தோள்ல வைப்பேன். வச்சாரா? ஏசாயா 36வது அதிகாரம் 3வது வசனம். 36:3. எலியாக்கீம் என்னும் 22வது அதிகாரத்துல இந்த அரண்மனை விசாரிப்புக்காரனா யாரை பார்த்தோம்? அவர் மாத்தி வேணா மாத்திடுவார். இங்க யார் வந்துட்டா? ஆண்டவர் அவர் பார்வையில தன்னை தான் உயர்த்துகிறவன் என்று ஒருவன் காணப்பட்ட அவனை தாழ்த்துவார். தாழ்த்துகிறவனை கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா? செய்வார், உயர்த்துவார். ஆமென். எலியாக்கீம் என்னும் அரண்மனை விசாரிப்புக்காரனும் செப்னா இப்ப செக்ரட்டரி ஆயிட்டான். அதாவது நேத்து வரை செப்னா சொன்னதை யார் கேட்டா தெரியுமா? எலியாக்கீம் கேட்டான். இப்ப எலியாக்கீம் சொல்றதை யார் கேட்கணும்? எனக்கு வேணாம். அதாவது தேவனுக்கு வந்து அந்த வேர்ட் ரொம்ப பயங்கரமா சொல்றாரு பாருங்க. 22-18 வாசிங்க. அவர் உன்னை உருண்டையை போல அகலமும் விசாலமான தேசத்திலே சுழட்டி போன தள்ளி விடுறது. சிலது பாருங்க அப்படி முன்னேறிவாங்க. அது அர்த்தம் என்ன தெரியுமா? எங்கேயாவது போய் அதாவது ஆண்டவரே நான் உங்களுக்கு பிடிக்காம ஆயிரவே கூடாது ஆண்டவரே. நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம கிட்ட பழுதே இல்லை. அப்ப அடுத்து யாருதான்? நம்ம தான். தேவன் தருகிற கிருபையை தவறா பயன்படுத்த கூடாது. தேவன் நம்மை அதான் என்னைக்குமே புரிந்து கொள்ள. ஏற்கு அந்த வேலை சொல்ல வச்சு தெரியுமா? நமக்குள்ள என்ன வந்துடக்கூடாது? பெருமை வந்துடக்கூடாது. உனக்கு இங்க என்ன இருக்கிறது? உனக்கு இங்க யார் இருக்கிறாங்க? இன்னைக்கு ஏதாவது நீ காட்டுறேன், அது யார் தந்தது? யாரையாவது நீ காட்டுறேன், அது யார் சேர்த்தது?